இருக்கின்றவர்களுடைய முகவரியே அடையாளமே இந்த அன்னை மரியாள் தான். வாழ்வு இழந்தவர்களின் உரிமையை மீண்டும் பெற்று தருவதற்காகவே தன்னுடைய உரிமைகளை எல்லாம் அவள் பயன்படுத்தி கொள்ளாமல் கடமையை மட்டும் கையில் எடுத்த கன்னித்தாய் இவள். கடவுள் தனக்கு கொடுத்த சிறப்பு சலுகைகள், கடவுளின் தாய் என்ற அந்த உரிமையை இந்த அன்னை மரியாள் எங்குமே பயன்படுத்தியதே கிடையாது. நான் ஆண்டவரின் அடிமை, நீர் ஒரு மகனை பெற்றெடுப்பேர், அவர் கடவுளின் மகன், மெசியாவை நீர் பெற்றெடுக்க போகிறீர் என்று சொன்ன உடனே, அப்படியானால் இதெல்லாம் எனக்கு நடக்க வேண்டும், எனக்கு மாளிகை வேண்டும், நான் கேட்கின்ற வரங்களை எல்லாம் கொடுக்க வேண்டும், அவரை வளர்த்தெடுப்பதற்கு தேவையான வசதிகள் எல்லாம் தேவை என்று அன்னை மரியாள் எதையும் கேட்கவில்லை. நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி கடமை உணர்வோடு ஏற்றுக்கொண்டார். எதற்காக? நாம் அனைவரும் இறைவனுடைய உரிமை பிள்ளைகளாக மாறுவதற்கு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையில பார்த்தோம் என்றால் முதலாக ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்த நாளிலிருந்து பிறருடைய உரிமைகளை மதிப்பவராக இருக்கின்றார். பிறருடைய உணர்வுகளை தன்னுடைய உணர்வுகளாக ஏற்றுக்கொண்ட தாய் அவள். எனவேதான் எல்லோருக்கும் தாயாக இறைவன் ஒப்பு கொடுத்ததற்கு காரணமே என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடனிருந்து தன்னுடைய அந்த தாயினுடைய அன்பை, உணர்வுகளை எல்லாம் புரிந்து கொண்டவர்.